வெல்கம் டு செல்வா சாந்த்ரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, செல்வா சாந்த்ரோ இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆந்த்ரோபாலஜிக்காக அப்படின்றது வந்து மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் வந்து கிளாரிட்டியா இருக்கும். உங்க கேட்கப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிய வைக்க முடியும். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கின்ஷிப், மேரேஜ், ரிலீஜியன் இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டயும் ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸ் கிட்டயும் அவங்களோட ரிலீஜன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு, குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த எப்படி வந்து நம்ம இப்ப இங்க சிவிலைசேஷன் வரைக்கும் இருக்கும், இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ரொம்ப அட்ராக்டிவா போகும். அதே மாதிரி இது கான்செப்ட் நல்லாவே வந்து புரிய வைக்க முடியும், ஈஸியாவும் புரியும். இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதணும், நம்ம எப்படி மார்க் வாங்கணும், இதை பேஸ் பண்ணி தான் மெயினா இருக்கும். அதுக்கப்புறமா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ்ல முடிஞ்சிடும். 90 டேஸ்ல அப்படிங்கிறது அலாங் வித் ஆன்சர் ரைட்டிங்கும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். அப்போ ஆஸ்பிரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தே கேன் ஏபிள் டு அட்டெம்ப்ட் த மெயின்ஸ். அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இருக்கும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் கிறிஸ்பி சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டீச் பண்ணணும். அப்ப இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கண்டிப்பாவே இருக்கும். அதுக்கப்புறமா டவுட் கிளாரிபிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு டைம் ஆச்சுனாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட்ல நாங்க வந்து எல்லா டவுட் கிளாரிபிகேஷன் கரெக்டா பண்ணுவோம் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் ஆன் ஆன்சர் ரைட்டிங். ஃபோக்கஸ் ஆன் ஆன்சர் ரைட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பேசிக், ரொம்பவும் மெயின் திங் இந்த ஃபோக்கஸ் ஆன் ஆன்சர் ரைட்டிங் தான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். ஸோ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கறது நம்மளோட மெயின் மோட்டோ. அப்போ ஆந்த்ரோபாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங்காக தான் வந்து மெயினா இந்த இன்ஸ்டிடியூட். அதே மாதிரி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்லாம் வந்து நம்ம எடுக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கின்ஷிப் டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கின்ஷிப்னா சொந்த பந்தம், ரொம்ப டஃபாலாம் நினைச்சுக்காதீங்க. கின்ஷிப் டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வேரியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எழுதணும், எப்படி இன்ட்ரோ எழுதணும், எப்படி பாடி ஆஃப் த கண்டென்ட் இருக்கணும், எங்க டயக்ராம் இருக்கணும், எந்த இடத்துல டயக்ராம் வரக்கூடாது, நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணணும், எங்க ஃப்ளோ சார்ட் வரணும், எல்லாமே ஈச் அண்ட் எவரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். அப்ப எப்படி வந்து எழுதணும் அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் ஈஸியாவே உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்ல கிடைக்கும். அதுக்கப்புறமா அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 320 மார்க்ஸ் அஷூர்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா 2019ல என் லக்ஷ்மி அப்படிங்கிற கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 362 எடுத்திருக்காங்க. அப்போ இது எல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸ்ல வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 320 பிளஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செல்வா சாந்த்ரோ உங்களுக்கு அஷூர் பண்ணும். அதுக்கப்புறமா கஸ்டமைஸ்டு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். இன்னும் டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்கோட ஃபுல்லாவே நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் இருக்கும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களால மார்க் வாங்க முடியும். நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எதுக்கு சூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம நல்ல கேடர் வேணும், நல்ல சர்வீஸ் வேணும். நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருக்கோமா இல்லையா, இது எல்லாமே ஆப்ஷன் வச்சுதான் சூஸ் பண்றோம். அப்படிங்கறதால தான் இப்ப நம்ம ஆந்த்ரோபாலஜி சூஸ் பண்றோம். அந்த தேவைகள் எல்லாமே உங்களுக்கு இங்க ஃபுல்ஃபில் ஆகும். தேங்க்யூ.